பிரியன், ஒரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாணிக்கம் தாக்கூர் சொல்கிறது ஒன்று என்னென்னா, எங்களுக்கான உரிய மரியாதையை கேட்குறோம், அதில் என்ன தவறு? இன்னொன்று, வருத்தங்களை சொன்னால் வரிஞ்சு கட்டிக்கிட்டு நீங்கள் வந்து திட்டுவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார். எங்களுக்கான ஒரு அவச்சொற்கள் வருது அப்படின்னா அதை நாங்கள் ஏற்றுட்டு போகிறதுக்கு பழைய காங்கிரஸ் இல்லை அப்படிங்கிற. அப்போ இதெல்லாமே ஒரு கட்சியினுடைய குரலாக வெளிப்படணுங்கிற ஒரு முயற்சியாக பார்க்குறீங்களா, இல்லை அதை தாண்டியும் இது வந்து வேற ஒரு கூட்டணியை விட்டு வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்காது? இல்லை, அதாவது ஒரு உரிமை கட்சிக்கான குரலா, கழக குரலா அல்லது மாற்று குரலா? ஒரு உரிமை குரலா ஆரம்பிச்ச ஒரு விஷயம், உரிமைன்னு சொல்றாரு, ஆட்சியில் பங்கு கேட்பது எங்கள் உரிமை என்றார். உரிமை குரலா ஆரம்பிச்சது உறவு விடுபட பிரிஞ்சு போற அளவுக்கு போற நிலைமை இங்க வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் வந்து பாயிண்ட் என்னென்னா வந்து கார்கேவோ ராகுலோ வந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இதை பற்றிலாம் வெளியில் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற 18 எம்எல்ஏக்கள் 8 எம்பிக்கள் பேசாத இருக்காங்க. மாணிக் தாக்கூர் என்ற எம்பி மட்டும் பேசிக்கொண்டிருக்கிறார். இப்போ ராகுல் சொன்னதும் கார்கே சொன்னதும் எல்லாரும் கேட்டுன்னு இருக்காங்க. இதில் கலக குரல் கொடுக்கறது மாணிக் தாக்கூர் மட்டும்தான். பிரவீன் சக்கரவர்த்தி இங்கே எல்லாம் வச்சுக்கோங்க, தமிழ்நாடு பாலிடிக்ஸில் ஒரு டெல்லியில் இருக்கார். ஓகே. ஸோ மாணிக் தாக்கூர் மட்டும் கொடுத்துருக்கார். இப்போ மாணிக் தாக்கூருக்கு ராகுல் காந்தியோட இன்ஸ்ட்ரக்ஷன் எடுபடாதா? அது வந்து அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? இல்லை அவர் வந்து அப்பா பிள்ளை விஷயங்களை கேட்காதவரா, தலைமை சொல்கிறத வந்து கேட்காதவரா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. அப்போது அவருக்கு அந்த உரிமையை கொடுத்தது யார் அப்படின்ற ஒரு கேள்வி அடுத்தது வருது. அந்த உரிமை குரல் அவர் கேட்குறாரு, அவர் கேட்கறது கரெக்ட் தானே? காங்கிரஸுக்காக கேட்குறாரு கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்ல வரல. நாங்கள் திருப்பி அடிப்போம்லாம் சொல்கிறதெல்லாம் காங்கிரஸுக்காக தான் கேட்குறாரா? இல்லை நாங்கள் இல்லாமல் அரியணை ஏற முடியாது சொல்கிறதெல்லாம் எப்படி சொல்கிறாரு, எதை வச்சு சொல்கிறாரு? அப்புறம் திமுகவோட மிஸ்டேக்ஸ்லாம் நாங்கள் பாதுகாக்க வேண்டியிருக்கு, அதெல்லாம் டிஃபெண்ட் பண்ண வேண்டியிருக்குன்னு எப்படி சொல்கிறாரு? அதனால் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பேசும்பொழுது அது வந்து ஒரு எல்லைக்கு அப்புறம் காங்கிரஸோட இன்ட்ரெஸ்ட்டை பாதுகாக்கிற எல்லையை தாண்டி போகுது. ஆக்சுவலாக அந்த தாண்டி போகும்போது தான் வந்து திமுக வந்து கொஞ்சம் இதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இது வந்து ராகுலுக்கு தெரிஞ்சு நடக்குதா, இல்லை சோனியாவுக்கு தெரிஞ்சு நடக்குதா, கார்கேக்கு தெரிஞ்சு நடக்குதா? பூத்துக்கு 4 பேர் தான் இருக்கிறாங்க, இல்லை பூத் கமிட்டிக்கு ஆளே இல்லை அப்படின்லாம் அவர் அதை தளபதி எம்எல்ஏ சொல்கிறத சுட்டி காட்டுறாரு. அப்போ அதுக்கு நாங்கள் எதிர்வினை ஆற்றாமல் இருக்க முடியுமாங்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக நீங்களும் பார்க்குறீங்க பாலிடிக்ஸை, நானும் பார்க்குறேன். ஒரு எலெக்ஷன் அன்றைக்கி ஒரு பூத்தில் போங்க, வெளியில் ஏஜென்ட்ஸ்லாம் உட்காந்துருப்பாங்க, எத்தனை காங்கிரஸ்காரன் இருக்கா நீங்கள் காமிங்க சார். நான் சேலஞ்ச் பண்ணுறேன் மாணிக் தாக்கூருக்கு, எக்ஸப்ட் கன்னியாகுமரி தவிர. சரி, என்ன சார் காங்கிரஸ் கட்சியை வளர்க்காம என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? 7 வருஷம் கட்சியை என்ன சார் வளர்த்தீங்க? 9 எம்பிக்கள் இருந்தீங்க, 18 எம்எல்ஏக்கள் இருக்கீங்க, என்ன வளர்த்தீங்க? எத்தனை போராட்டம் நடத்துறீங்க கட்சிக்காக, மக்களுக்காக எத்தனை போராட்டம் நடத்துறீங்க? இன்னைக்கு பேசுறீங்க அதிகாரத்தில் பங்கு, அதிக சீட்டு எல்லாம் கரெக்ட். கேளுங்க, என்ன வளர்த்தீங்க கட்சியை வளர்த்து உரிமை குரல்ல ஒரு அர்த்தம் இருக்கு சார். கட்சியை வளர்த்துட்டு கேட்டீங்கன்னா, நீங்க கட்சியை வளர்க்காத கேட்டீங்கன்னா, ஒரு தேர்தலில் தனியாக போட்டி போட்டீங்க 2014, என்ன ஆச்சு? எவ்வளோ வாங்கினீங்க? 4.2%. அதுலேருந்து இப்போ ஏறிருக்கீங்களா, இறங்கிருக்கீங்களா தெரியுமா? தெரியாது. எந்த அடிப்படையில் கேட்குறீங்க? நான் கேட்கறது தப்புன்னு சொல்ல வரல, பட் தேர் மஸ்ட் பி சம் பேசிஸ். இடங்கள்ல எங்களோட வாக்குகளும் சேர்ந்துதானேன்றாரு. உங்களுடைய வாக்குகள் சேர்ந்திருக்கலாம், பெரும்பான்மை வாக்குகள் யாரோட வாக்குகள்? எத்தனை ஓட்டு வித்தியாசத்தில் திமுக வின் பண்ணி இருக்கு? அதில் உங்கள் வாக்குகள் எங்கேயோ கடலை கரைச்ச பெருங்காயம் மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் கேளுங்க, வேண்டாம்னு சொல்லலை. பட் இந்த கூட்டணின்றது வந்து பொதுவாக ஒரு கட்சி வந்து பேச்சு இது ஒரு இடங்களை அதிகமாக வாங்குறதுக்கான எல்லா ஒரு டாக்டிக்ஸாக பண்ணலாமா? இது மேலிடத்துக்கு தெரிஞ்சு பண்ணுறாங்களா? அதெல்லாம் இருக்கு. ராகுல் காந்தி அலோவ் பண்ணி தான் இது பண்ணுறாங்களா? இது வந்து எங்களுக்கு வந்து விஜய் இருக்காரு, விஜயோட போவோம், கேரளா பாலிடிக்ஸில் விஜயை கொண்டு போய் பிரச்சாரம் பண்ணால் நாங்கள் அங்கே ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு ஒரு கேசி வேணுகோபாலுடைய ஸ்ட்ராட்டஜி ஏதாவது இருக்கான்னு தெரியாது. அது இருக்கலாம், இல்லாத இருக்கலாம், சொல்ல முடியாது. கேரளாவில் போனால் விஜய்க்கு எவ்வளோ ஆதரவு இருக்கும், இல்லை அதெல்லாம் கேள்விக்குரிய ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். ஆனால் காங்கிரஸுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க, இல்லை அவங்க வலிமை என்ன, இதெல்லாம் நீங்கள் வந்து பேச்சுவார்த்தையில் குழுவில் உள்ளே உட்காந்து பேச வேண்டிய அம்சம் இல்லையா? பொதுவெளியில் அவர் பேசினார், நான் அதுக்கு எதிர்வினை ஆற்றுறேங்கிறார் மாணிக்கம் தாக்கூர் சார். பொதுவெளியில் அவர் கட்சி கூட்டத்தில் பேசுகிறாரு தளபதி. கட்சி கூட்டத்தில் பேசுறதுன்றது ஒரு கான்க்ளேவ்ல சிஎம் பேசுறாரு சார். அதுக்கு பிறகு நீங்க சொல்றீங்க. ஆமா, ஒரு கான்க்ளேவ்ல சிஎம் பேசுறாரு, ஒரு கேள்வி ஒரு முன்னாடி வைக்கப்படுகிறது. அவர் கூட திமுகன்னு சொல்லல, தமிழ்நாடு சொல்றாரு. அதனால வந்து நீங்க என்னெல்லாம் பேசுறீங்க நீங்க சார்? நான் அவர் பேசுறது தப்புன்னு சொல்லலை. நாளைக்கு என்ன பண்ணும் காங்கிரஸ் மேலிடம்? அவங்க பேசுறதுக்கெல்லாம் கட்சிக்கு வந்து சம்பந்தம் கிடையாது, அவங்க மேல தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் திமுகவோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சாங்கன்னா, அப்போ அவங்க எதுக்காக இந்த விஷயங்கள் நடந்ததுன்னு ஒரு கேள்வி வருது இல்ல? ஓகே. அப்போ அந்த கேள்விக்கு யார் பதில் சொல்றது? அப்போ இதெல்லாம் நீங்க சொல்லுவீங்க, இதெல்லாம் வந்து திமுக பார்த்துட்டு இருக்கோம், திமுக ஒர்க்கர்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க அதுக்கப்புறம் வேலையும் செய்யணும், உங்களை வெற்றியும் பெற வைக்கணும் அப்படின்னா, அப்போ நீங்க வந்து இவ்வளவு மானம் சூடு ரோஷம்லாம் இருந்தால் நீங்க என்ன பண்ணிருக்கணும்?
நாங்கள் இல்லைப்பா நாங்கள் தனியாகவே நிற்கிறோம், இல்லை தாவேக்காவோடே போகிறோன்னு போயிட்டு போங்களேன், யார் வேணானது? போயிட்டு போங்க, போய் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், யார் வேணானது? அதனால் நான் என்ன கேட்குறேன்னா, இந்தியா கூட்டணின்ற ஒரு கூட்டணி இருக்குது சார். அது மோடி எதிர்ப்பு அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட ஒரு கூட்டணி. அதில் வந்து முக்கியமான ஒரு பங்களிப்பு திமுகவுக்கு இருக்கு. அது இன்னைக்கு இருக்க ஆல் இந்தியா லெவலில் திமுக தான் அதில் ஸ்டபர்னாக இருக்கு. ரவீந்திரன் சார் சொன்ன மாதிரி 2019 ராகுல் காந்தி ப்ரொஜெக்ட் பண்ணதே ஸ்டாலின் தான். மணிசங்கர் சொல்ற ஒரு விஷயம் உண்மை, அதாவது இந்த ஃபெடரல் செட்டப்பில் கூட்டாட்சியோட தத்துவத்துக்கு ஒரு அடிப்படையான அதுக்கு கேடு வரக்கூடிய பல விஷயங்களை மத்திய பாஜக செஞ்சுட்டு இருக்கு. அதை எதிர்த்து குரல் கொடுக்குற, கோர்ட்டுக்கு போய் லீகல் இது ரெமிடி வாங்குற ஒரே வேலையை வந்து ஸ்டாலின் செஞ்சுட்டு இருக்காரு. அதனால அவர் இந்தியா கூட்டணிக்கு ஒருங்கிணைப்பாளர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மணிசங்கரையர் சொல்றார். இன்னைக்கு இருக்கிற சூழல்ல மாணிக் தாக்கூரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் பண்ணிட்டு இருக்கிற இந்த விஷயங்கள்ல ஓரளவுக்கு ஸ்டாலினை வந்து ஓரளவுக்கு அவர் மணிசங்கருக்கு என்ன செல்வாக்கு இருக்கு, காங்கிரஸ் ஒரு ஹோல்டு இருக்கா இல்லையான்னு ஒரு கேள்விக்குறி இருந்தாலுமே அவர் சொல்ற இந்த விஷயம் ஓரளவுக்கு ஒரு பேலன்ஸ் பண்ற மாதிரி, ஸ்டாலினுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் சொல்றார். அப்போ அது மணிசங்கர் இவரோட தாகூரோட குரலுக்கு எதிர்குரலா அது மாறுறதை நம்ம பார்க்கறோம். நம்ம பாயிண்ட் என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி குழுல வந்து பேசுங்க. எதுக்கு குழு வச்சிருக்கு? பிப்ரவரி லாஸ்ட் வீக்ல தான் குழு வைப்பாங்க. குழுல வந்து உங்க கருத்தை சொல்லுங்க, அதுக்கு திமுக எதிர்கருத்தை சொல்லும். அதுக்கப்புறம் நீங்க டெல்லியில போய் மேல் இடத்துல பேசுங்க. ஒத்து வந்தா இருங்க, இல்லாட்டி இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டே இருங்க. திமுகவும் அப்படி ஒரு கூட்டணி கட்சியா இத்தனை காலமா நீண்ட ஒரு இதுல இருக்கிறவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. அப்படி போகணும்னா அது வந்து இருக்காதுல்ல. அப்படி கூட்டணி கட்சியா இத்தனை வருஷம் இருக்கவங்க தாகூர் மாதிரி பேச மாட்டாங்க. எல்லாத்துக்கும் ஒரு வட்டம் இருக்கு சார். 5000 ரூபாய் கொடுத்தா வெற்றி பெற்ற முடியுமா? அது மூட நம்பிக்கைன்னா என்ன சார் அர்த்தம்? அதுக்கு அன்னைக்கு உலகமே தமிழ்நாடே கொண்டாடி இருக்கு 5000 ரூபாயை. நீங்க என்ன சொல்றீங்க? மூட நம்பிக்கைன்றீங்க. அப்ப எந்த கட்டத்தில் உங்களுக்கு அந்த வட்டமே கோடே கிடையாதா? கோட்டை தாண்டி நீங்க விளையாடிட்டே இருப்பீங்க. திமுக வந்து பொறுப்போட வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா? நான் திமுகவும் காங்கிரஸ்காரங்களை சரியா நடத்தல, அது அடுத்த கட்டம். அது லோக்கல் காங்கிரஸ்காரங்களையும் சரியா நடத்தல, எம்எல்ஏக்களும் நடத்தல, அங்க இருக்கிற உள்ளூர்காரங்களும் நடத்தல, அதிகாரிகள் மதிக்கல. காங்கிரஸ்காரங்களும் இப்படி எல்லாம் பல பிரச்சனை இருக்கு. ஆனால் ஓவரால் இன்ட்ரெஸ்ட் காங்கிரஸ்க்கு பார்க்கும்போது இந்த சமயத்தில் நீங்க இதெல்லாம் பேசுறது சரியா? இன்னொரு கார்கே பார்த்துட்டாரு. பார்த்த பிறகு செய்தியாளர்கள்ட்ட பேசினது என்னன்னு பார்த்துலாம். நான் ஸ்ரீராம் சார் வந்துடுறேன், அவர் உங்களுக்கான நிறைய பதில் வச்சிருப்பாரு. செல்வப்பிரந்தையனுடைய அந்த செய்தியாளர் சந்திப்பை பார்த்துருவேன். 3 நாட்களாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் ஒரு தமிழ்நாட்டில் தேர்தல் தொடர்பாக, கூட்டணி தொடர்பாக சில சர்ச்சைகள் வந்திருக்கின்றன. அந்த சர்ச்சைகள் ஏன் ஏற்பட்டது, எதற்காக ஏற்பட்டது என்பதை நான் அகில இந்திய காங்கிரஸ் தலைவரிடம் என்ன நடந்தது என்ற விவரத்தை நான் தெரிவித்திருக்கிறேன். அது எல்லாம் அவருக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியுது, அவருக்கு வந்திருக்கு, எல்லாம் வந்திருக்கு. அவரு அவருடைய கட்சி அவரு காப்பாத்திக்கிட்டோம், எங்க கட்சியை நாங்க பாத்துக்கிறோம். தேங்க்யூ.